வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடாது. அவர் எந்த ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்விதான். அவர் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடாது என்று தற்பொழுது அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளும் சேலத்தில் உள்ள அதிமுகவின் தொண்டர்களும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வந்தடைந்துள்ளார்கள். மேலும் போர்க்கொடிகள் தூக்கியுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இத்தனை வருட அதிமுக வரலாற்றில் தற்பொழுது முதல் முறையாக பொதுச் செயலாளருக்கு இருக்கின்ற மரியாதை அவரால் கெடுக்கப்படக்கூடிய வகையில்தான் தற்பொழுது எடப்பாடியின் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. முற்றிலும் எடப்பாடி பதவியேற்றதிலிருந்து அதிமுக தேய்மானம் அடைந்து கொண்டுதானே இருக்கிறது. ஒரு முறை கூட வெற்றி அடையவில்லை. வாக்கு சதவீதம் குறைந்து வருகிறது. இதற்கு காரணம் உயிரிழப்பு தான் என்று எடப்பாடி வாய்க்கூசாமல் எப்படி கூற முடிகிறது? புதிய உறுப்பினர்களை இணைக்க எடப்பாடியால் முடியவில்லை. இதனால் அதிமுக தேய்மானம் அடைவதோடு எதிர்காலத்தில் அதிமுக பின்தங்கிய ஒரு கட்சியாக மாறிவிடும். திமுகவிற்கு எதிராக வேறு கட்சிகள் போட்டியாக வந்துவிடும் என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை கூட எடப்பாடியால் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமையும் இருக்கிறது. எப்படி செல்ல முடியும்? ஊருக்குள் சென்றாலே அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடியே விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமைதானே உருவாகி இருக்கிறது. பின்பு எப்படி எடப்பாடியால் அவரது தொகுதிக்கே செல்ல முடியாத அச்சத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் முடிவிற்கு பிறகு சுமார் 3 வாரங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிவராமல் வீட்டிலேயே தான் இருந்தார். கள்ளச்சாராயம் கொடுத்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த சம்பவத்தை அரசியலாக மாற்றிதான் எடப்பாடி வீட்டிலிருந்து வெளிவந்தார் என்பதையும் அதிமுகவின் தொண்டர்கள் பகிரங்கமாக கூறி வருகிறார்கள். எடப்பாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அதிமுக பாதாளத்திற்கு சென்றுவிடும். இனி எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு தகவல்களையும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவை அழிக்கக்கூடிய தீய சக்தியை நாமளே வளர்த்து வருகிறோம் என்றும் அதிமுகவின் தொண்டர்கள் இணையதளங்களில் வைரலாக பரப்பி வருகிறார்கள். எடப்பாடி இல்லாத அதிமுக தான் சிறப்பான அதிமுக. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்க விடாமல் எடப்பாடி தடுத்து வருகிறார். அவரை தூக்கி வீச வேண்டும். அதிமுகவை மீண்டும் இணைத்து முற்றிலுமாக 2026 அதிமுக கொடி கோட்டையில் பறக்க வேண்டும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் அலுவலகத்தில் வந்துள்ளார்கள்.